வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஏ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான பெடகாஜி ஆஃப் தமிழ் பார்ட் 1. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 2024. ஸோ இதற்கான எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை எல்லாம் உலகறிய செய்வதற்கு உறுதுணையாக நிற்பது. சரியான விடை பண்பு. இந்த ஒழுக்கம், அறிவு, இந்த ஒழுக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பண்புக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ நமக்கு சரியான விடை பண்பு. எட்டு முதல் 12 ஆண்டுகள் வரையுள்ள பருவத்தினை டேஷ் என்று அழைக்கிறோம். ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் முன்குமர பருவம். தேர்ட், மாண்டிச்சேரி கல்வி முறை டேஷ் மாணவர்களுக்கு உரியது. துவக்க நிலை. பாடம் நடந்த பிறகு மாணாக்கர்கள் புது அறிவினை பெறுவது விதிவரும் முறை. பின்வருவற்றில் எவற்றை கொண்டு செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன? வன்பொருள் மற்றும் மென்பொருள் இரண்டுமே. 5 மார்க்கை பொறுத்தவரை நம்ம 5 கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ் எழுதணும். தமிழ் கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி குறித்து விளக்கு. நுண்ணிலை கற்பித்தலின் பொருள் மற்றும் கற்பித்தல் சுழற்சியை விளக்கு. 8வது பாடம் கற்பிப்பு திட்டத்தின் இன்றியமையாமையையும் மற்றும் கற்பித்தலின் படிநிலைகளை விளக்கு. 9வது விதிவரைமுறை மற்றும் விதிவிலக்கு முறையை விளக்கு. 10வது வகுப்பறை கற்பித்தலில் ஊடகத்தின் பயன்பாட்டினை விளக்கு. 10 மார்க்கை பொறுத்துள்ள தமிழ் கற்பித்தலின் அடிப்படை குறிக்கோள்களும் நோக்கங்களும் குறித்து ஒரு கட்டுரை வரை. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் கற்பித்தலுக்கான ப்ளூமின் வகைப்பாட்டு நெறிக்கும் திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைப்பாட்டு நெறிக்கும் இடையேயான தொடர்பினை விளக்கு. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். 5 கொஷின்ஸ் எழுதணும். 12th பின்வருவற்றிற்கு சிறு குறிப்பு வரைக. பல்வகை தூண்டல் திறன், முடிக்கும் திறன். ஸோ இப்போ மைக்ரோ டீச்சிங்கை நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதற்கான ஆல்டர்னேட்டிவ் பல்வேறு திறன்களை பயன்படுத்தி அவற்றின் உட்கூறுகளை குறிப்பிட்டு தமிழ் பாடம் ஒன்றிற்கு இணைப்பு பாடத்திட்டத்திலே பாட நிகழ்வு ஒன்றினை தருக. 13வது 9ஆம் வகுப்பு பாடம் தமிழ் பாடத்திலிருந்து ஏதேனும் ஒரு செய்யுள் பாடத்திற்கு பாடம் கற்பிப்பு திட்டத்தினை வரைக. ஸோ லெசன் பிளான்ன்றது சொல்லுவோம். ஸோ அப்போ லெசன் பிளானு உங்களுடைய ஓன் சாய்ஸில் நீங்கள் எழுதலாம். பட் அந்த டேபிள் காலம் போட்டு நீங்கள் எழுதணும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஹெர்பர்ட்டின் கற்பித்தல் மாதிரிக்கும் மற்றும் மோரிசன் கற்பித்தல் மாதிரிக்கும் இடையான ஒற்றுமைகள் வேற்றுமைகளை பிரித்தாகும். 14th பின்வருவற்றிற்கு சிறு குறிப்பு வரைக. விரிவுரை முறை, பகுத்தறிமுறை, கொள்ளர் திட்டம். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மாணவர் மைய கற்பித்தலின் தகுந்த உதாரணங்களுடன் விளக்கு. 15வது கற்பித்தலின் அண்மை கால போக்குகளை கூறி அவற்றின் குறைநிறைகளை ஆராய்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் விண்ணரங்கம், செயற்கைக்கோள், மெய்நிகர் தோற்றம், இணைப்பு, நிஜமாக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்கள் அனைத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.